இந்த மெத்தடில் சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் 65 வந்து கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லா அளவுகளுமே டீஸ்பூன் அளவுக்கு தான் சொல்ல போகிறேன். 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கணும். முட்டை சேர்க்குறதுனால சிக்கன் வந்து பொரிச்சதுக்கப்புறமும் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கண்டிப்பாக 1 மணி நேரம் போல் ஊறணும். 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துருக்கனால சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுறப்போ பாத்திரத்தில் அடியில் ஒட்டவே ஒட்டாது. ஈஸியாக அந்த மாதிரி பரட்டிடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.